ஆசீர். ஆண்டின் பொதுக்காலம் 21ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. வாசிப்போம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 23 இறைவசனம் 23. வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 10ல் ஒரு பங்கை படைக்கின்றீர்கள். ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகின்றீர்கள். இவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும். அவற்றையும் விட்டுவிடக்கூடாது. தியானிப்போம். ஜகத்தின் அழகு இயற்கையில் தெரியும், பணத்தின் அழகு மடிந்தால் மறையும். முகத்தின் அழகு மோதினால் புரியும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். கிறிஸ்துவில் எனதருமை அருளாசீர் ஊடக நண்பர்களே, இன்றைய நற்செய்தியில் இறைமகன் இயேசு மறைநூல் அறிஞர்களையும் பரிசேயர்களையும் கண்டிக்கின்றார், கோபத்தில் சாடுகின்றார். ஒரு பக்கம் அவர்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 10ல் ஒரு பங்கை அளிப்பதில் மிகவும் கவனமாக இருந்தாலும், மறுபக்கம் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி, இரக்கம், நம்பிக்கை போன்றவற்றை தவிர்ப்பதில், புறக்கணிப்பதில் புத்திசாலிகளாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். பரிசேயர்களும் சதுசேயர்களும் காணிக்கை செலுத்தியதை பற்றியோ அல்லது அவர்கள் சட்டங்களை பின்பற்றியதை பற்றியோ இயேசு பேசவில்லை. இவற்றையெல்லாம் கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும், அவற்றை விட்டுவிடக்கூடாது என்றுதான் கூறுகின்றார். இயேசு கண்டித்ததெல்லாம் அவர்கள் செய்ய வேண்டிய மத கடமைகளை அலட்சியப்படுத்தியதுதான். அதாவது அன்பு, இரக்கம், நீதி, நம்பிக்கை இவை அனைத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவர்கள் இருந்தார்கள். இதை நிராகரித்ததனால்தான் இயேசு அவர்களை சாடுகின்றார். ஒரு குறிப்பிட்ட ஆலயத்திற்கு தினமும் ஜெபிப்பதற்காக இருவர் வருவதுண்டு. ஒருவன் மிக அழகான விலையுயர்ந்த ஆடைகளை அணிந்து நீண்ட நேரம் மண்டியிட்டு ஜெபிக்கின்ற வழக்கத்தை கொண்டிருந்தான். தன்னிடமிருந்த விலையுயர்ந்த பெரிய பெரிய பொருட்களை எல்லாம் காணிக்கையாக அளித்து வந்தான். அதே நேரத்தில் ஆலயத்திற்கு வெளியே செல்லும் பொழுது தன்னுடைய சக மனிதர்களையும் ஏழைகளையும் கண்டுகொள்ளாமல் அவர்களை ஏளனம் செய்தான், இகழ்ந்து பேசினான். அவனிடம் வேலை செய்த தொழிலாளர்களுக்கும் உகந்த கூலியை தர மறுத்தான். தன்னுடைய குடும்பத்தாரிடம், சொந்த பந்தங்களிடம் கடுமையாக நடந்து கொண்டான். அதே நேரத்தில் மற்றொரு மனிதன் எளிமையான ஆடைகளை அணிந்து ஆலயத்திற்கு வந்தான். அவன் ஒரு ஏழையாக இருந்ததன் காரணமாக பெரிய பெரிய பொருட்களையோ விலையுயர்ந்த பொருட்களையோ காணிக்கையாக செலுத்த முடியவில்லை. ஆனால் தன்னால் முடிந்த உதவிகளை முதியவர்களுக்கும், நோயாளிகளுக்கும், துன்பத்தில் இருப்போருக்கும், ஏழைகளுக்கும், எளியவர்களுக்கும் செய்ய தவறியதே இல்லை. பிறர் தனக்கெதிராக தவறு செய்தாலும், தான் பிறருக்கு எதிராக தவறு செய்தாலும் மன்னிப்பை கேட்பதில் முதல் மனிதராக இவனே இருந்தான். இதை பார்த்து கொண்டிருந்த ஆலய பணியாளர் அருகில் இருந்த ஒரு இளைஞனை பார்த்து, இந்த 2 மனிதர்களுள் யாருடைய வழிபாடு சிறப்பான வழிபாடு என்று நினைக்கின்றாய் என்று கேட்டார். அதற்கு அந்த இளைஞன், 2வது மனிதனுடைய வழிபாடுதான் மிகவும் சிறப்பானது, கடவுளுக்கும் பிடித்தமானது என்று சொன்னானாம். ஆலயத்தில் கண்டு வழிபடுகின்ற அதே இறைவனை வீதியில் கண்டு வழிபடுகின்றவன்தான் உண்மையானவன். அதுவே உண்மையான வழிபாடாகவும் இருக்க முடியும். உண்மையான வழிபாடு என்பது நமது உதட்டளவில் இருப்பது மட்டுமல்ல, மாறாக அது நமது நடத்தையிலும் வாழ்விலும் வெளிப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு வெளிவேடத்தை பற்றி பேசுகின்றார். வெளிவேடம் என்றால் என்ன? வெளியில் பக்தியுள்ளவரை போல, இறைவனை அன்பு செய்பவரை போல தோன்றினாலும் உள்ளத்தளவில் அயலார் மீது அன்பு இல்லாமல், இறைவன் மீது பக்தி இல்லாமல் இருப்பதாகும். இதன் வழியாக
பிறரை நாம் ஏமாற்றிவிட்டோம் என்று மகிழ்ச்சி கொள்வதை விட உண்மையிலேயே நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கின்றோம் என்பதுதான் சரியானது. உதாரணத்திற்கு, திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்கின்றோம், ஆனால் வீட்டில் சென்று கோபத்துடன் பேசுகின்றோம். எங்கே போனது அந்த ஆலய பக்தி? நாள் முழுவதும் எண்ணிக்கையில் அடங்கா ஜெபமாலைகளை சொல்லுகின்றோம், ஆனால் ஒரு ஏழையை காணும் பொழுது அவரை அவமதிக்கின்றோம். எங்கே போனது ஜெபமாலை பக்தி? ஆலய வழிபாடுகளுக்கு அள்ளி அள்ளி தருகின்றோம், நன்கொடைகளை கேட்கின்ற பொழுது கை நிறைய தருகின்றோம், ஆனால் தன்னுடைய உடன் பணியாளருக்கு ஊழியருக்கு நியாயமான கூலி தர மறுக்கின்றோம். எங்கே போனது அந்த தாராள உள்ளம்? நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதை காண்பிப்பதற்காக சிலுவையை அணிகின்றேன், ஜெபமாலைகளை அணிந்து கொள்ளுகின்றேன், திருவிவிலியத்தை தாங்கிச் செல்லுகின்றேன், ஆனால் பிறரை மன்னிக்க மறுக்கின்றேன். எங்கே போனது எனது சிலுவை பக்தி? என்னுடைய மத கடமைகளையும் திரு ஆவியின் சட்டத்திட்டங்களையும் ஒன்றும் பிசகாமல் நான் கடைபிடிக்கின்ற மனிதனாக இருக்கின்றேன், ஆனால் உண்மையையும் நேர்மையையும் விட்டுவிடுகின்ற மறந்துவிடுகின்ற ஒரு மனிதனாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எங்கே போனது என்னுடைய கடமை உணர்வு? இப்படியாக உள்ளொன்றும் புறமொன்றும் வைத்து ஒரு போலி மனிதனாக, ஒரு வெளிவேடக்காரனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இப்படிப்பட்ட வெளிவேடத்தை தான், இப்படிப்பட்ட போலித்தனத்தை தான் ஆண்டவராகிய இயேசு சாடுகின்றார். நீதி என்பது ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு உரியதை வழங்கும் சரியான ஒரு மனநிலை. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறுவது போல், நீதி என்பது நமது இறுதி தீர்ப்பில் வெளிப்பட வேண்டிய ஒன்று அல்ல, மாறாக நமது அன்றாட வாழ்விலும் உண்மை, நேர்மை, பொறுப்பு ஆகியவற்றின் பெயரில் வெளிப்பட வேண்டிய ஒன்று. நேர்மையான பேச்சு, உண்மையான சிந்தனை, பிறரின் உரிமையை மதித்தல், தவறு செய்தாலும் மன்னிப்பது, மன்னிப்பை கேட்பது ஆகியவை நீதியின் அடையாளங்களாகும். திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் நீதியை பற்றி கூறுகின்ற பொழுது, ஏழைகள், அந்நியர்கள், அனாதைகள், கைம்பெண்கள் ஆகியோருக்கு நீதி வழங்கும் பொழுது கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை திருப்பி கொடுப்பதற்கு சமமானது என்று சொல்லுகின்றார். இரக்கம் என்பது தவறு செய்தவருக்கு சார்பாக நின்று ஒரு நீதிபதியாக செயல்படுவதும் அதை நியாயப்படுத்துவதும் அல்ல, மாறாக தவறு செய்தவர் மனம் திருந்தி மனம் வருந்தி ஒரு புதிய வாழ்க்கையை வாழ ஆர்வம் காட்டுகின்ற பொழுது அவர் திருந்தி வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை அளிப்பதாகும். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இரக்கத்தை பற்றி பேசுகின்ற பொழுது, நீதி மற்றும் இரக்கம் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல, மாறாக அவை ஒன்று சேரும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள், இரு பரிமாணங்கள் என்று சொல்லுவார். புனித தோமையார் இரக்கத்தை பற்றி பேசுகின்ற பொழுது, நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் நீதியும் மற்றும் இரக்கமும் சமமாக வெளிப்பட வேண்டும் என்று சொல்லுவார். சில செயல்களில் நீதி அதிகமாக தெரியும், சிலவற்றில் இரக்கம் அதிகமாக தெரியும். எதுவானாலும் இது இறைவனுடைய விருப்பத்திற்கு எதிரானது அல்ல என்று கூறுகின்றார். நம்பிக்கை என்பது கடவுள் உண்மையானவர், வாக்கு தவறாதவர் என்பதால் அவர் வெளிப்படுத்தும் உண்மைகளை உண்மையான மனதாலும் முழுமையான இதயத்தாலும் ஏற்றுக்கொள்வது. நம்பிக்கை என்பது வெறும் அறிவினால் ஆம் என்று சொல்வது மட்டுமல்ல, மாறாக நமது வாழ்க்கையிலே நாம் ஆம் என்று சொல்வதை வாழ்ந்து காட்டுவது. உண்மையான நம்பிக்கை என்பது நம்மை கடவுளிடம் நெருக்கமாக கொண்டு செல்லுகின்றது, அயலாரை மதிக்க கற்றுக் கொடுக்கின்றது, மன்னிக்க நம் ஒவ்வொருவரையும் தூண்டுகின்றது, அநீதிக்கு எதிராக நின்று குரல் கொடுக்க நமக்கு உற்சாகத்தை அளிக்கின்றது, ஏழைகள் மற்றும் துன்புறுவோரின் பக்கம் நின்று அவர்களுக்காக செயல்பட நமக்கு ஆற்றலை, வல்லமையை அளிக்கின்றது. கத்தோலிக்க திரு அவையின் புரிதலின் அடிப்படையில் இதை பற்றி சிந்திக்கின்ற பொழுது, நமது வெளிப்புற மதச்சடங்குகள் தேவையற்றவை என்று இயேசு கூறவில்லை, மாறாக அவைகள் முதன்மை இடத்தை பெறக்கூடாது என்று தான் கூறுகின்றார். நம்முடைய ஜெபங்கள், வழிபாடுகள், திருப்பலி, நோன்பு,
நாம் செலுத்தும் காணிக்கைகள், நாம் நிறைவேற்றும் திருச்சட்ட கடமைகள் ஆகியவை நமது நம்பிக்கையின் வெளிப்பாடுகள். ஆனால் அவை அனைத்தும் நம்மை உள்ளார்ந்த மனமாற்றத்திற்கு அழைத்து செல்லவில்லை என்றால் அவை அனைத்தும் வெற்று சடங்குகளே. இறைவன் நமது கைகளில் இருக்கும் காணிக்கைகளை மட்டும் பார்ப்பதில்லை, மாறாக அந்த காணிக்கையின் பின்னால் இருக்கும் இதயத்தையும் பார்க்கின்றார். இன்றைய நாளின் செய்தியை உள்வாங்குவதற்காக நாம் நம்மை பார்த்து 3 கேள்விகளை கேட்போம். முதலாவதாக, நான் கடவுளுக்கு செய்யும் பக்தி முயற்சிகள் என் குடும்பத்தார் மீது அன்பாக இருக்க எனக்கு உதவுகின்றதா? இரண்டாவதாக, நான் மேற்கொள்ளும் பக்தி முயற்சிகள் நான் பிறரிடம் நீதியுடனும் மற்றும் நேர்மையுடனும் நடந்து கொள்ள உதவியாக இருக்கின்றனவா? மூன்றாவதாக, நான் இரக்கத்தை பற்றி பேசுகின்றேனா அல்லது உண்மையில் இரக்கத்தை காட்டுகின்ற ஒரு மனிதனாக வாழ்கின்றேனா? இன்றே நாம் ஒருவரிடம் நாம் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்போம். ஒருவரின் துன்பத்தை காது கொடுத்து கவனமாக பொறுமையாக கேட்போம். நமக்கு சேவை செய்வோருக்கு உரிய மரியாதையும் மதிப்பையும் நியாயத்தையும் நீதியையும் வழங்குவோம். நமது பக்தி என்பது வெளிப்புற அடையாளங்களில் மட்டும் அல்ல, மாறாக நீதி செய்யும் கைகளிலும் இரக்கம் கொண்ட இதயங்களிலும் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டு வாழும் அனைவருடைய வாழ்விலும் அது வெளிப்படட்டும். ஜெபிப்போம். நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகிய முப்பரிமாணங்களின் தெய்வமே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை வழிபடுகின்றோம். நீர் விரும்புவதெல்லாம் அர்த்தமற்ற ஆச்சாரங்களை அல்ல, வெளிவேடம் நிறைந்த வெளி அடையாளங்களை அல்ல, மாறாக உண்மையான இதயத்தை, நீதி நிறைந்த நெஞ்சத்தை. எங்களுடைய பக்தி முயற்சிகளால் உம்மை வணங்குகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், உம்மை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோம் என்று சொல்லி பெருமைப்படுவதை விட நீர் குடிகொண்டிருக்கின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொண்டு வாழ்வதிலே நாங்கள் ஆர்வத்தை காட்ட எங்களுக்கு வரம் தாரும். அவ்வாறு காண்பிக்காமல் வாழ்கின்ற பொழுது நாங்கள் பொய்யர்களாக மாறுகின்றோம். பொய்மையை தவிர்த்து உண்மையுள்ளவர்களாக வாழ வரம் தாரும். சாத்தானின் சக்திகளுக்கு அடிமைப்பட்டு வாழாமல் உண்மையான சுதந்திரத்துடன் உம்முடைய பிள்ளைகளாக வாழ வரம் தாரும். அன்பே உருவான இறைவா, இன்றைய நாளிலே சிறப்பாக எங்களுடைய சகோதரர் கிரகோரி பெர்னாண்டோ அவர்களுடைய ஆன்மாவை உமது அற்புதமான கரங்களிலே அதிசயம் செய்கின்ற அபிஷேகத்தை பொழிகின்ற இந்த கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, இதோ மரணத்தின் மூலம் எங்களிடமிருந்து பிரிந்திருக்கின்ற எங்களுடைய சகோதரரை நிறைவாக ஆசிர்வதியும். அவருடைய ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு நித்திய இளைப்பாற்றியே முடிவில்லாத வாழ்வை இந்த ஆன்மாவிற்கு தந்து ஆசிர்வதித்து வழிநடத்திட நாங்கள் ஜெபிக்கின்றோம், மன்றாடுகின்றோம். அன்பு ஆண்டவரே, இந்த தருணத்திலே நீர் கூறிய அந்த வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான். உயிர் வாழ்கையில் என்னில் விசுவாசம் கொள்பவன் எவனும் ஒருபோதும் சாகான் என்று உறுதியளித்தீரே. ஆம் ஆண்டவரே, எங்களுடைய சகோதரரை பிரிந்து வாடுகின்ற இந்த குடும்பத்திற்கு யாருமே ஆறுதல் சொல்ல முடியாத இந்த நிலையிலே, யாருமே நிரப்ப முடியாத இந்த வெற்றிடத்தை அன்பு ஆண்டவரே, இதோ இந்த ஆறுதல் வார்த்தைகள் வழியாக இந்த குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றீர். அவர்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் தந்து கொண்டிருக்கின்றீர். இது ஏற்றுக்கொள்வதற்கு மிக கடினமாக இருந்தாலும் அன்பு ஆண்டவரே, இந்த வார்த்தைகளின் வல்லமையால் உமது ஆசீர்வாதத்தால் அபிஷேகத்தால் இந்த குடும்பத்தாரை நீரே ஆற்றி தேற்றி அவர்களுக்கு ஆறுதலை அளித்து அவர்களை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். மிகவும் குறிப்பாக அவருடைய அன்பு துணைவியார் எத்தல்பெட் சரோஜா அவர்களை நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, இதை குறித்து மிகவும் கவலை கொண்டிருக்கின்ற அவருக்கு நேரே ஆறுதலை தந்து மனதிடனை தந்து அவரை கரம் பிடித்து வழிநடத்திட ஆசீர்வதித்திட நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை, ஆன்ம நலத்தை தாரும் அன்பு ஆண்டவரே. தொடர்ந்து அவருடைய கரம் பிடித்து
வருகின்ற நாட்களிலும் அவர் நல்லதொரு உடல் உள்ள சுகத்தோடு வாழுகின்ற வரத்தை தந்து வழிநடத்தி அருளும். அன்பு ஆண்டவரே, இதோ அவருடைய 4 மகள்களையும் சிறப்பாக ஆசிர்வதியும். அவருடைய இழப்பை குறித்து வேதனை கொண்டு கண்ணீர் சிந்துகின்ற இவர்களுக்கும் நீரே ஆறுதலாக தேறுதலாக இருந்து வழி நடத்தியறலும். இவருடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என்று அனைவரையும் இந்த ஆன்மாவினுடைய இழப்பை ஏற்றுக்கொண்டு உமது ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள்ள நாங்கள் செபிக்கின்றோம், மன்றாடுகின்றோம். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த ஆன்மா ஒவ்வொரு நாளும் விண்ணகத்திலிருந்து இந்த குடும்பத்திற்காக பரிந்து பேச தேவையான அனைத்து வரங்களையும் தாரும். தொடர்ந்து இந்த ஆன்மா உமது வலது பக்கத்தில் அமருகின்ற அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு என்றென்றும் வாழுகின்ற நிலையான ஒரு பேரின்பத்தை உமது பிரசன்னத்திலே இந்த ஆன்மாவிற்கு கொடுத்து வழிநடத்தியறலும். நித்திய இளைப்பாற்றியே இந்த ஆன்மாவிற்கு தந்தரலும் ஆண்டவரே. முடிவில்லாத ஒளி என்றென்றும் இந்த ஆன்மாவின் மீது ஒளிர்வதாக. ஆமென். இறஞ்சுவோருக்கு இறங்கும் நல்ல தெய்வமே, இதோ இந்த நாளிலே அருளாசீர் என்னும் இந்த ஊடகத்தை கண்டு ஜபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தனிநபரையும், அவர்கள் சார்ந்த அவர்களுடைய குடும்பங்களையும், அந்த குடும்பத்தில் உள்ள அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என்று அனைவரையும், அவர்களுடைய எண்ணங்களில் அவர்கள் தாங்கி இருக்கின்ற கருத்துக்களையும் கனவுகளையும் எண்ணங்களையும் இயக்கங்களையும் நீர் நிறைவேற்றி அவர்களை சிறப்பாக ஆசிர்வதித்து வழிநடத்துவீராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.